இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும். பரிசுத்தவான்களின் பராமரிப்பா பொருளாதார செழிப்பா, எது உங்கள் சபை ஐக்கியத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது? பரிசுத்தவான்களின் பராமரிப்பா பொருளாதார செழிப்பா. இந்த கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய மனக்கண்களை திறப்பதாக, தேவனை பிரியப்படுத்த நினைக்கிற எந்த மனிதனுடைய வாழ்வும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே திருத்தி அமைக்கப்படுவதாக. கவனிங்கள், சபையானது உபத்திரவத்தை சந்தித்த போது சனகரின் சங்கத்தின் மூலமாய் அப்போஸ்தலர்கள் பயமுறுத்தல்களை சந்தித்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபித்தார்கள். அதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். ஒரு செய்தியை அவர்கள் கேட்கிறார்கள். கேட்ட மாத்திரத்திலேயே யாருடைய உந்துதலும் இல்லாமல் அவர்களாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெபித்ததின் விளைவு கடைசி 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த பயமுறுத்தல்கள் இவர்களை சேதப்படுத்தவில்லை, அந்த பயமுறுத்தல்களுக்கு இவர்கள் அடிபணியவில்லை. மாறாக தேவனுடைய சித்தத்தின்படியே சுவிசேஷத்தை இவர்கள் தைரியமாய் பறைசாற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். அப்ப ஜெபிக்கிற இடத்துல அந்த ஆதி திருச்சபை ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபித்தார்கள், பொறுப்பை உணர்ந்து ஜெபித்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக 32ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அங்கேயும் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஐயா, ஜெபிக்கும் போது ஒரு மனமா இருந்தாங்க, ஓகே, இப்போ எதுக்காக ஒரு மனமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கவனிங்கள், ஒருவேளை இதெல்லாம் 21ஆவது நூற்றாண்டுல சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படி நாம் கேள்விகளை கேட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று விட்டால் முழு வேதாகமே நமக்கு சரிப்பட்டு வராது. இது எதுவுமே இந்த 21ஆவது நூற்றாண்டுல எழுதுறதில்லை. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. அன்றைக்கு இருந்த கலாச்சாரம் வேறு, அன்றைக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் வேறு, மொழி வேறு. அப்படி இருக்கிற போது நமக்கு சாதகமாக இருக்கிற காரியங்களை நாம் உடனடியாக எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் தாக்கங்களை, பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்று வரும்போது உடனடியாக நாம் கேள்வி கேட்டு விடுவோம், இது சாத்தியமா? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கும் போது இதெல்லாம் சாத்தியமான யாருக்குள்ளாம் கேள்வி எழும்புதோ அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். யாருக்குள்ளெல்லாம் இது சாத்தியமா என்று கேள்வி எழும்புகிறதோ அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவினுடைய பயமுறுத்தல்களுக்கு எப்படி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களோ அப்படி போல சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் உதவி செய்வதற்கும் அவர்கள் ஒருமனப்பட்டே தான் இருந்தார்கள். அவர்கள் எப்படிதான் இருந்தாங்க? ஒருமனப்பட்டு இருந்தாங்க. இதை வாசிக்கும் போது எனக்குள்ள என்ன புரிதல் வந்தது அப்படின்னா, ஜெபிக்கும் போது ஒருமனப்பட்டதுனால ஒருமனப்பட்டு கொடுத்தார்களா, ஒருமனப்பட்டு கொடுப்பதற்கு மனம் இருந்ததினால ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களா? இரண்டையுமே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஜெபத்திலே ஒருமனப்பாடு அவர்களுக்குள்ளே காணப்பட்டது என்றால் அதற்கு முன்பு அங்கே இருந்த பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பாங்கு இருந்ததினால் தான் ஜெபிக்கும் போது ஒருமனம் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் ஜெபம் என்று சொல்லும் போது ஒரு மனதை சத்தத்தின் அடிப்படையிலே தான் தீர்மானிக்கிறோம். இப்ப ஜெபத்தை முன்னால நடத்துற நான் கூட என்ன சொல்றேன், சத்தமா ஜெபம் பண்ணுவோம், சத்தத்தை உயர்த்தி. ஏன்? அப்பதான் நம்ம நினைக்கிற ஒரு மனமா? இல்ல, சத்தத்தை உயர்த்துறதுனால ஒரு மனம் கிடையாது.
கிடையாது. ஏற்கனவே அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறதுடைய முகாந்திரத்தை நன்றாய் உணர்ந்திருந்தார்கள். இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? தேவன் எதற்காக என்னை ரட்சித்திருக்கிறார், எதற்காக என்னை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனிதனே தேவ சபையின் ஐக்கியத்தின் உறவாடுதலை அனுபவிக்கிறவனாக இருக்க முடியும். அந்த புரிதலே இல்லை. ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்னு தெரியல, எதுக்காக என்னை அழைத்தார்னு தெரியல, ஏதோ எல்லாரும் போறாங்க நாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வரைக்கும் நமக்குள்ள ஒரு மனம் என்பது சாத்தியப்படவே படாது. கவனிங்கள், இங்கே ஜெபிக்கும் போதும் ஒரு மனம் இருந்தது, ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் போதும் ஒரு மனம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கிறதற்கு ஒரு மனம் இருந்ததினால்தான் ஜெபிப்பதற்கு ஒரு மனம் இருந்தது. ஏனென்றால் அவருடைய மனப்பான்மை அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் எழுதியிருக்கு. 32ஆம் வசனத்துல தனக்கு ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய மனப்பக்குவம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடையதுன்னு யாரும் என்ன செய்யா சொல்லலையாமா. நெட் டிரான்ஸ்லேஷன்ல ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது, யாரும் அவருடைய உடைமைகள் எதையும் தங்களுடையது என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவர்கள் வைத்திருந்த உடைமை தங்களுடையது அல்ல என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஒண்ணுல சொல்லிருக்குது, அவங்க சொல்லல, என்னோடதுன்னு சொல்லல. அதான் நமக்கு தமிழ்ல பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் போது அவர்கள் வைத்திருந்த உடைமை தங்களுடையது அல்ல என்று அவர்கள் உணர்ந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த காலை நேரத்தில் சபையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற இடத்தில் உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? குறிப்பாக பொருள் சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அதை எப்படி கையாளுவதற்கு எத்தனைக்கிறீர்கள்? அதை குறித்த உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? இது மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். ஆதி திருச்சபைக்கு, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே உருவான தேவனுடைய சபைக்கு உண்டாயிருந்த மனந்திரும்புதலின் அடிப்படையிலையும் அவர்கள் கேட்ட அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடிப்படையிலையும் அவர்கள் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு வாழ்ந்தார்கள். ஆனால் பின்னாட்களில் வந்த தேவ சபைகளில் எல்லாமே இதை குறித்த புரிந்து கொள்ளுதலில் பிரச்சனைகள் இருந்தது. நாம் 2வது வேத பகுதியாக வாசித்த வேத பகுதியில கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம், கொரிந்து சபைக்கு பொருளாதாரத்தை குறித்த விஷயத்தில் சரியான புரிதல் இல்லாமல் தான் இருந்தது. ஆகவே தான் அவர்களுக்கு மக்கதோனியா நாட்டு சபைகளின் காரியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருந்தது. இந்த காலை நேரத்தில் ஆதி திருச்சபையை போல புரிந்து கொள்வதோடு நாம் வாழ்வதற்கு எத்தனிக்க போகிறோமா, அல்லது கொரிந்து பட்டணத்தின் சபையை போல, அல்லது அந்த சபை இப்படி வாழ்ந்தது என்று சொல்லி எச்சரிப்பை பெற்று அதன் அடிப்படையிலே நாம் திருந்தி வாழப் போகிறோமோ? எப்படியா இருந்தாலும் இது கண்டிப்பாக என்று அல்ல, இது வாலண்டியரா வந்துச்சு. எதன் அடிப்படையில் வந்துச்சு? எதனால அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. சகலமும், எல்லாம், எல்லாருடைய உடைமைகளும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தது. யாரும் இது என்னுடையது என்று சொல்லவில்லை. யாரும் இது தங்களுடையது என்று சொல்வதற்கு உணர்த்த அப்படி தூண்டப்படவில்லை. காரணம் என்னன்னா, அங்கே இருந்த அன்பு, அங்கே இருந்த கரிசனை, இதன் அடிப்படையில் அவர்கள் இது தேவனுடைய சபை என்கிற புரிந்துணர்வோடு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நாளானாலும் சரி, நம்ம ஒரு கட்டடத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய சபை, இங்கே இருக்கிற ஊழியம் நம்முடைய ஊழியம், இங்கே இருக்கிற மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள். இந்த புரிந்து கொள்ளுதல் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது, எத்தனை பேரிடத்தில் இல்லை? கவனிக்கிறீங்களா? அநேகரிடத்தில் நாம் பார்க்கிறது இல்லை. ஒரு ஊழியனாகிய என்னிடத்திலேயே உன்னுடைய பழக்க வழக்கம்
கிறிஸ்துவின் அன்பின் அடிப்படையிலான பழக்க வழக்கம் நேர்மையாக இல்லாத போது சபையில் இருக்கிற மற்ற சகோதரனோடு மற்ற சகோதரியோடு நீ எப்படி பழகுவாய்? நீ எப்படி நடந்து கொள்வாய்? நீ கொண்டிருக்கிற கிறிஸ்தவ விசுவாசம் எந்த அடிப்படையிலானது? அதனுடைய தரம் என்ன? அதை பார்த்து உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிற யாராயிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இங்க யாரும் கம்யூனிசம் பேசினதுனால, ஒரு கொள்கையை பேசினதினாலே எல்லாம் பொதுவாக வரவில்லை. யாரோ ஒருவர் கட்டளையிட்டதினாலே எல்லாம் பொதுவாக வரவில்லை. அவர்கள் தங்கள் மேல் இருக்கிற அழைப்பையும் தங்கள் மேல் இருக்கிற பொறுப்பையும் உணர்ந்ததினாலே குறைவாய் ஒருவனுக்கும் இல்லாதபடிக்கு மற்றவர்களை குறித்த கரிசனையோடு காணப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய சபை மக்களே, நீங்கள் ஏற்கனவே ஆராதித்த, ஏற்கனவே போன, ஏற்கனவே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த எந்த திருச்சபையில் இருந்து இங்கே வந்திருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அங்கே நீங்கள் கேட்டிராத விதத்திலே போதிக்கப்படுகிற காரியங்களாக இருந்தாலும் இது வேதத்தின்படியானது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் அல்ல. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற புரிந்து கொள்வதோடு நாம் செயல்படுவதில்லை. நமக்கு இது வாலண்டரி அல்ல, நமக்கு இது மேண்டேட்டரி. யாராவது சொல்லணும், இல்ல இந்த சபையில் இப்படிதான் நடக்குது, இப்படி செய்யணும், சபைக்கு போனா இப்படிதான் நடந்துக்கணும். இல்ல, இது மனம் திரும்புதலின் அடையாளம் அல்ல. மனம் திரும்பின பரிசுத்தவானுடைய செயல்பாடுகள் அல்லவே அல்ல. இதை ஒருவன் பார்த்தால் ஏளனம் செய்வான். இதை தேவன் அறியாத ஒருவன் கண்டால் ஏளனம் செய்வான். தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனை புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையின் பிரமாணங்களை உடையவர்கள் நடத்தப்பட வேண்டிய விதம் ஒன்று இருக்கிறது. அதை இந்த ஆதி திருச்சபை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. 1945 வருடத்திலே அமெரிக்காவும் ஜப்பானும் யுத்தம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே யுத்த பூமியிலே என்ன நடக்கிறது என்பதை எழுதுவதற்காக பத்திரிகை நிருபர் ஹால் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனும் அவனுடைய டிரைவருமாக ஜீப்பிலே போறார்கள். அப்படி போகும்போது ஒஹினவா என்கிற இடத்துல ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவங்க போறாங்க. அந்த பகுதியில போகும்போது மற்ற யுத்தங்கள் நடந்த பகுதியை காட்டிலும் இந்த ஒஹினவா என்கிற பகுதி வித்தியாசமானதாக இருக்கிறது. அங்கே ஜெயில் இல்லை, அங்கே குடிக்கிறவர்கள் இல்லை, அங்கே டைவர்ஸ் என்கிற பெயரே சொல்லப்படவில்லை. இது சரித்திரம், நான் கதை சொல்லல. என்னெல்லாம் இல்ல, ஜெயில் இல்ல, அடுத்தது குடிக்காரர்கள் இல்ல, அடுத்தது டைவர்ஸ், விவாகரத்து என்பது அவருடைய குடும்பம் அங்கே அது அறியப்படவே இல்லை. இப்போ இந்த பத்திரிகை நிருபர் யுத்தத்தை குறித்து தான் எழுதுவதற்காக போகிறார். இரண்டாம் உலகத்தினுடைய அந்த சூழல்கள் எப்படி இருக்கிறது, அமெரிக்க தாக்குதலின் விளைவாக ஜப்பான் சந்தித்திருக்கிற காரியங்கள் என்ன, இதை எழுதுவதற்கு போகிற அந்த மனிதன் வித்தியாசமான இந்த ஒஹினவா என்கிற கிராமத்தை பார்த்து அங்கே இருக்கிற ஜனங்களிடத்திலே விசாரிக்கிறான். ஐயா, இந்த கிராமத்தில் மாத்திரம் மற்ற இடங்களில் நாங்கள் பார்க்காத அநேக காரியங்களை பார்க்கிறோமே, இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டான். அப்பொழுது அந்த கிராமத்தின் பிரதானி இப்படி சொன்னார், ஐயா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எங்க ஊருக்கு ஒரு மிஷனரி வந்திருந்தார். அந்த மிஷனரி இந்த ஒஹினவா பகுதியில் இருக்கிற 2 பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நடத்தி அவர்களுடைய கையில இந்த ஜப்பான் மொழி பேசக்கூடிய ஜப்பான் மொழியை பேசக்கூடிய அந்த வேதாகமத்தை கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். அந்த 2 பேர் அந்த வேதாகமத்தை வாசித்து அந்த வேதாகமத்தை தங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி அவர்கள் தான் இந்த ஒஹினவா என்கிற பகுதி முழுவதுமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவருடைய பிரசங்கமும் அவருடைய வாழ்க்கையும் எங்களை அசைத்தது. அதன் விளைவாகவே இன்றைக்கு இந்த ஒஹினவா என்கிற பட்டணம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த பயன்படுத்தப்பட்ட மனிதர்களையும் அதனுடைய பின் காரியங்கள் எப்படி நடந்தது என்பதையும் அந்த ஹால் என்கிற மனிதனிடத்தில் சொன்னபோது முதலாவது தொடப்பட்ட மனிதன் அந்த வண்டி ஓட்டின டிரைவர். அந்த டிரைவர் அந்த பத்திரிகை நிருபருக்கு ஓட்டுநராக வந்த அந்த ஜீப் டிரைவர் தான் முதலாவது தொடப்படுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்களும் நானும் கரங்களிலே வைத்திருக்கிற இந்த வேதாகமம்
எத்தனை வல்லமையானது, அது எவ்வளவாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கு இந்த ஒஹினவா என்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் நமக்கு ஒரு சாட்சிகளாக இருக்கிறார்கள். யுத்தம் நடக்கிற பூமியில் கூட சிறைச்சாலை இல்லை, யுத்தம் நடக்கிற இடத்தில் கூட அங்கே கதறுகள் இல்லை. அந்த மனிதன் எழுதும்போது, பத்திரிகையில் எழுதும்போது இப்படி சொல்றான், பந்திகளுக்கு நடுவிலே வைரம் போல இந்த கிராமம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு மிஷனரி குடும்பம் வந்து 2 பேருக்கு மாத்திரமே சுவிசேஷம் தாங்க. 30 வருஷம், 30 வருட ஊழியம். அந்த 2 பேருக்கும் வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த 2 பேரும் தங்கள் கொண்டிருந்த அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை தாங்கள் அனுபவித்தார்கள், அதை மற்றவர்களுக்கு கடத்தினார்கள். எவ்வளவு கடின சூழல்கள் வந்த போதும் கூட அந்த பட்டணத்தின் சூழல் மாறவே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், 2ஆம் மலகா அந்த உலக யுத்தத்தினுடைய அந்த தருணத்தில் கூட இந்த ரட்சிப்பை பெற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்வாதாரங்களோ குடும்ப சூழல்களோ மாற்றம் அடையவே இல்லை. அதை வெளியிலிருந்து போன பத்திரிகை நிருபர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார். அது அந்த மனிதனுடைய, அந்த டிரைவருடைய வாழ்க்கையில பாதிக்கிறது. அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அந்த டிரைவரும் அந்த பத்திரிகை நிருபரும் சேர்ந்து. அப்படியானால் இந்த ஒஹினவா கிராமத்துல, இந்த பட்டணத்துல வேதாகமத்தை பறைசாற்றின அந்த பரிசுத்தவான்களுமே இயேசுவை போல வாழ்வதற்கு இவர்களை தூண்டி இருக்கிறார்கள். இயேசுவை போல வாழ்வதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தூண்டி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அதே பைபிள், அதே சுவிசேஷம் நம்ம கையில இருக்குது. இப்ப நம்ம கையில என்ன மாற்றம் வந்திருக்குது? 2வது உலக யுத்தம் நடக்கிற ஒரு காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவங்க அந்த அளவுக்கு சாட்சியா வாழ்ந்திருப்பாங்கன்னா, ஒரு சமாதானம் உள்ள நாட்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த சாக்கு போக்குகளும், நாம் சொல்லக்கூடிய எந்த சாக்கு போக்குகளும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக செல்லுபடியாகாது என்பதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையான காரியங்களை குறித்து நன்றியோடும் சாட்சியோடும் இருக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். தயவு செய்து சபையின் ஐக்கியத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிற முகாந்திரத்தை என்னை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. யோசிச்சு பாருங்க, 7 வருஷமா, 8 வருஷமா, 10 வருஷமா, 12 வருஷமா சபையின் ஐக்கியத்துக்குள்ள வரோம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மன திரும்புதலுக்காகவே செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்றால், என்னுடைய வாழ்வு எவ்வளவு அலங்கோலமானதாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை வருஷமா? 12 வருஷமானவங்க இருக்கிறீங்க, 10 வருஷமானவங்க இருக்கிறீங்க, 7 வருஷமானவங்க இருக்கிறீங்க. இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்பவும் திரும்பவும் மனம் திரும்பும் என்கிற செய்தியே பிரசங்கிக்கப்பட வேண்டியது இருக்கிறதானால், என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கிறது? நான் கொண்டிருக்கிற இந்த வேதாகமம் என்னுடைய வாழ்க்கையில என்ன தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது? இதை குறித்து ஒரு நாளிலே கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கும், மறந்துவிட வேண்டாம். இதை குறித்து கண்டிப்பாக நாம் ஒரு நாளிலே கணக்கு சொல்ல வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாளிலே நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்போம். அன்றைக்கு நான் செய்த வேலை இன்னது என்றும் வெளிப்படும், நீங்கள் செய்த காரியம் இன்னது என்றும் வெளிப்படும். யாரும் தப்ப முடியாது. பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த வேத பகுதிக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தவானுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்களால் எல்லாவற்றையும் பொதுவாய் வைக்க முடிந்தது? அவர்கள் பொருளாதாரத்தை, பொருட்களை, சொத்துக்களை எப்படி பார்த்தார்கள்? நல்ல கவனிங்க. இந்த நாட்களிலே திரும்ப திரும்ப பேசப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பொருளாதாரம் என்பதும் ஆஸ்தி என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய
உயர்வின் அடையாளம் அல்லது ஆண்டவர் நான் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் எப்படி இருக்குதுன்னு அர்த்தமா? தடையா இருக்குது, சாரி நல்லா சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இந்த வார்த்தை எனக்கு படிக்கும்போது எனக்கு நிறைய காரியங்களை படிச்சேன். அப்படி படிக்கும்போது நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டேன். அதுல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தூண்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்தவான்களின் பராமரிப்பா பொருளாதார செழிப்பா எது உங்கள் சபையின் ஐக்கியத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது என்கிறதின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்க போறோம். அது கூட ஒரு சின்ன பாயிண்ட், தேவனுடைய வார்த்தையின்படி ஐஸ்வர்யவானாவது எப்படி, இந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த தேவனுடைய சபைக்குள்ள எதனால அவங்க எல்லாத்தையும் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க? ஏன் அவங்களுக்குள்ள அது ஒரு பொருட்டா தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். பொருளாதாரத்தை அவர்கள் ஆசீர்வாதமாக கருதவில்லை, பொறுப்பாக கருதினார். பொருளாதாரத்தை ஆதி திருச்சபை ஆசீர்வாதமாக கருதவில்லை, பொறுப்பாக கருதினார்கள். திரும்பவும் சொல்றேன், பொருளாதாரத்தை ஆதி சபை ஆசீர்வாதமாக கருதவில்லை, எப்படி கருதினாங்க? பொறுப்பாக கருதினார்கள். இதை பின்னாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுக்கு உறுதிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இன்றைக்கு நாம் ஆசீர்வாதம் என்கிற கண்ணோட்டத்திலேயே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறதுனாலே சில விஷயங்களை அது பொறுப்பு என்று என்னால் எடுத்துக்கொள்ளவே முடிகிறதில்லை. இவர்கள் பொறுப்பு என்று பார்த்ததினால்தான் இதில் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற புரிந்து கொள்ளுதலோடு கூட அதை அவர்கள் பொதுவாய் வைத்தார்கள். ஆசீர்வாதம் என்கிற கணக்கில் அவர்கள் எடுத்திருப்பார்கள், ஆனால் நிச்சயமாக அது பொதுவாக இடத்துக்கு வந்திருக்காது. எங்க வந்திருக்காது? பொதுவான இடத்துக்கு வந்திருக்காது. சரி, ஏன் அவங்களால அப்படி பொறுப்புன்னு பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, பொருளாதாரத்தை குறித்து அல்லது உலக பிரகாரமான நன்மைகளை குறித்து ஒரு சரியான புரிதல் இருந்தது. இன்னும் இதை சொல்லும் போது அந்த சரியான புரிதலுக்கு என்ன காரணம் கேட்டா, பொருளாசை அப்படிங்கிற பாவத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பொருளாசை என்கிற பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்ததினால் அந்த பொருளாசையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இவர்கள் தங்களிடத்தில் கிடைக்கிற ஐஸ்வர்யத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருந்தார்கள். அப்போ இவர்கள் மனம் திரும்பினார்கள் என்றால் இயேசுவை மேசியா என்று நிராகரித்ததிலிருந்து மனம் திரும்பினார்கள். தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பினார்கள். தங்கள் பொருளாசை என்கிற அந்த சுபாவ கேட்டிலிருந்தும் பாவத்திலிருந்தும் இவர்கள் மனம் திரும்பி இருந்தார்கள். ஐயா, பொருளாசை என்பது அவ்வளவு பெரிய பாவமா என்று கேட்டால், பொருளாசை என்கிற ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று 2 முறை எழுதப்பட்டுள்ளது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கொலோசியர் 3:5, எபேசியர் 5:5. விக்கிரக ஆராதனையான பொருளாசை அழித்துக் கொடுங்கள். இவைகளின் பொருட்டே தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் அடுத்தது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல என்ன சொல்லிருக்குது? யோவான் 3:5ல மறுபடியும் பிறத்தல குறிச்சு வாசிக்கிறோம் இல்லையா? அங்க என்ன வாசிக்கிறோம்? தெரிந்த வசனம் தான் இருந்தாலும் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம்.
மறுபடியும் பிறவாத ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இப்ப தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்கள். தேவனுடைய இறையாண்மையின்படியும் அவருடைய கிருபையின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவ சபைக்குள்ள மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பிரவேசிச்சிருக்கிறோம். அப்படி பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாசை என்கிற பாவம் திரும்பவும் என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாதபடிக்கு தடுத்து விடும் என்பதை தேவனுடைய சபை மக்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இந்த பாவம் என்ன செஞ்சிடும்? அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதனை கொண்டு போகக்கூடிய வல்லமையுள்ள ஒரு பாவம் தான் இந்த பொருளாசை என்பது. அப்போ இந்த பொருளாசை அப்படிங்கிற பாவம் எனக்குள்ள இருந்தா நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்திருந்தாலும் திரும்பவும் அகைன் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டோம். அப்போ என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கவனமாக இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம் என்பதை அந்த ஆதி திருச்சபையார் நன்றாக அறிந்திருந்ததினாலே தான் அவர்கள் பொருள் ஆசை இல்லாதவர்களாய் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? பொதுவாக வச்சாங்க. அப்போ இந்த பொருளாசை என்பது நம்ம சும்மா ஏதோ பாவம், நம்ம போய் கம்யூனியனுக்கு முன்னால பாவமுடைய ரத்தத்தினால கழுவுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போனா போகக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளாம இது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்கிற அந்த புரிந்து கொள்ளுதலோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இப்போ உங்களுக்கு முன்னால சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் எடுத்து வாசிக்க வேண்டாம், நானே உங்களுக்காக வாசித்து விடுகிறேன். ஒரு 20-22 ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த வசனத்தை சொல்லும்போது அந்த பொருளாசைக்கு பின்பதாக அங்கே இருக்கக்கூடிய விளைவுகளை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். அதனால எழுதுறதா எழுதிக்கலாம், கவனம் இங்க இருக்கட்டும். நீதிமொழிகள் 28வது வசனம், 28வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீ விதிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். மீகா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வயல்களை இச்சித்து பறித்துக் கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. ஐயா, பொருளாசைக்கு பின்பதாக என்ன இருக்கிறது என்று கேட்டால் இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்திலேயும் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் வாசிக்கிறோம், அநீதி இருக்கிறது, ஒரு அடக்குமுறை இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது? பொருளாசைக்கு பின்னால் என்ன இருக்குது? அநீதியும் அடக்குமுறையும் இருக்கிறது. அடுத்தது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். என்ன நடக்குது? ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ளே வந்து பொருளாசை என்கிற அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படாத மனிதன் விசுவாசத்தை இழந்து போகக்கூடிய பாவத்தின் கேடுகளிலே விழுந்து விடுகிறானாம். பலவிதமான இச்சைகளில் என்ன செய்கிறார்கள்? விழுகிறார்கள். அப்போ ஒரு பொருளாசைங்கிற ஒரு பாவம் இருந்ததுன்னா அதனுடைய விளைவு அவன் இன்னொரு பலவிதமான பாவைகளிலும் அவன் என்ன செய்கிறானா? விழுகிறானா. அதே 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி விசுவாசத்தை விட்டு வெளியே போய் விடுகிறார்கள். அப்ப பண ஆசை இருக்கிற ஒரு மனிதன், பொருளாசை இருக்கிற ஒரு மனிதன் சபைக்குள்ள இருந்தாலும் அவன் விசுவாசம் காணாமல் போய் விடுகிறது. அடுத்தது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே கேயாசியுடைய வாழ்க்கையில போய் அவனுக்குள்ள இருந்த பொருளாசை தீர்க்கதரிசி கேட்கிறான், நீ எங்கே இருந்து வந்தாய்? அவன் சொல்றான், உமது அடியான் எங்கும் போகவில்லை. பொருளாசை அவனை என்ன செய்ய தூண்டிச்சு? போய் சொல்ல தூண்டிச்சு. அடுத்தது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். தன்னை உயிரோட என்ன செய்யுமா? உயிரை வாங்கும்.
எசேக்கியேல் 22:12 ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஐயா, பொருளாசை ரத்தம் சிந்த வைக்கிறது. அடுத்தவன் என்ன செய்ய வைக்கிறது? ரத்தம் கொலை செய்ய வைக்கிறது. அடுத்தது யோசுவா 7:21 அவன் சொல்றான், இச்சித்து எடுத்துக்கொண்டேன். திருட வைக்கிறது. பொருளாசை என்ன வைக்கிறது? திருட வைக்கிறது. நீதிமொழிகள் 28:22 வன்கண்ணன் செல்வந்தன் ஆகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். பொருளாசை ஒரு மனிதனுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். பொருளாசை என்ன செய்யுமா? ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, தரித்திரத்தை கொண்டு வரும். அடுத்தது நீதிமொழிகள் 15:27 பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். தன் வீட்டை கட்ட வேண்டிய மனிதன் தனக்கு இல்லை இருக்கிற பொருளாசையினால தன் வீட்டை என்ன செஞ்சிடறான்? சங்கீதம் 10:3 துன்மார்க்கம் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பொருளாசை உள்ளவன் என்ன பண்றானா? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ரோமர் 1:29 பொருளாசை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பொருளாசை இருந்ததுனால ஒரு மனுஷனை எது செய்தாரா? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நீதிமொழிகள் 21:26 அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசிறித்தனம் பண்ணாமல் கொடுப்பான். அவனை கஞ்சனா மாத்திருது. பொருளாசை என்னவா மாத்திருது? அவனை கஞ்சனா மாத்திருது. அடுத்தது யாத்திராகமம் 18:21 பொருளாசையை வெறுக்கிறவர்களுக்கான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தவான்கள் பொருளாசையுள்ள மனிதர்களை வெறுத்தார்கள். பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க? பொருளாசையுள்ள மனிதனை தன்னுடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ளவே இல்லை. அடுத்து நம்ம ஏற்கனவே வாசித்த கொலோசையர் 3:5 இந்த பொருளாசை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒண்ணு என்ன செஞ்சிரும்? வெளியேற்றிரும். ஏசாயா 5:8 ஆபகுக் 2:9 பொருளாசைக்காரர்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருப்பது ஐயோ என்கிற பதம். ஏசாயா 57:17 நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். அவர்கள் என்ன செய்தேன்? அடித்தேன். ஆண்டவர் பனிஷ் பண்ற ஒரு பாவம் பொருளாசை என்பது. 1 கொரிந்தியர் 6:10 எபேசியர் 5:5 திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் இந்த பொருளாசைக்காரர்களும் என்ன செய்யறதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவருக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பொருளாசை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? எச்சரிக்கையாயிருங்கள், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. 1 கொரிந்தியர் 5:11 சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் பொருளாசைக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனே புசிக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவனோடு என்ன செய்யக்கூடாதா? கலந்திருக்க கூடாது, புசிக்க கூடாது. சங்கீதம் 119:36 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். எஸ்ராவின் ஜெபம். நீதிமொழிகள் 28:16 பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசை இருந்தா அப்போ ஷார்ட்ல போய் சீக்கிரமா போயிடும் அர்த்தம். கடைசி 2 தீமோத்தேயு 3:2 கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில்
மனுஷர்கள் தற்பிரியராயும் வனப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல கவனிங்க. இப்ப வாசித்த இந்த வேத பகுதிகள் எல்லாமே பொருளாசையினுடைய விளைவுகளை குறித்து பேசுகிறது. பொருளாசை என்பதற்கும் சாதாரணமா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பொருளாசையையும் நம்ம பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. நமக்கு இந்த பொருளாதாரம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோடனே அப்போ நான் வேலை செய்யக்கூடாதா, அப்போ நான் வேலைக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம். நல்ல கவனிச்சுக்கிங்க. நீங்க வேலைக்கு போனாலும் சரி, நீங்க வேலைக்கு போகலனாலும் சரி, சொந்தமா தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பொருளாசை என்கிற பாவம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவ்வளவுதான். இரண்டாவது, ஒரு மனிதனுக்குள்ளே பணம் இருக்கிறதுனாலே அவனுக்குள்ள பொருளாசை இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள பணம் இல்லைங்கிறதுனாலையும் அவனுக்குள்ள பொருளாசை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் கையில் வச்சிருக்கிற பணத்தின் அடிப்படையில ஒரு மனிதனுடைய பொருளாசை இருக்கிறது இல்லை என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்துச்சு. ஆனா அவன் பொருளாசை உள்ளவனா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் எங்க கொண்டு வச்சான், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆனா அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று ஒரு வாலிபன் வருகிறான். அவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்க கூட சொல்லி அவன் துக்கத்தோட போயிட்டான். நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றுதான் வந்தான். அப்போ ஆஸ்தியை உடையவனாய் இருக்கிறதுனாலே அவனுக்குள்ள பொருளாசை இருக்கும் என்று சொல்ல முடியாது. சரி, போகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போய் திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வந்த பிறகும் சிலருக்குள்ள பொருளாசை இருந்துச்சான். சிலருக்கு என்ன இருந்துச்சு, அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆலயம் கட்டுறதுக்கே பணம் இல்லை. ஆலயம் கட்டுறதுக்கு என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சான், பொருளாசை இருந்துச்சான். அப்போ பொருளாசை என்பது ஒரு மனிதன் பணத்தை வச்சிருக்கிறதுனாலயோ பணம் இல்லாம இருக்கிறதுனாலயோ இதை நம்ம அடையாளப்படுத்த முடியாது. பொருளாசை என்பது பாவம். பொருளாசை என்பது என்னது, பாவம். அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். கவனிங்க. இப்போ ஆதி திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஜெபத்துல எப்படி ஒருமனப்பட்டு இருந்தாங்களோ அப்படி போலவே அவர்களுடைய உடைமைகள் எதையுமே தங்களுடையது என்று சொல்லவில்லை. இது பொதுவாக வைத்து என்ன செஞ்சாங்க, அனுபவிச்சாங்க. அதுக்கு நான் காரணம் சொன்னேன். அதை ஆசீர்வாதமாக அவர்கள் பார்க்கவில்லை, மாறாக பொறுப்பாக பார்த்தார்கள். மாறாக எப்படி பார்த்தாங்க, பொறுப்பாக பார்த்தாங்க. அப்போ அவர்களுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கையின் அடிப்படையில அவர்களுக்குள்ள இந்த பொருளாசை என்கிற பாவத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். பொருளாசைங்கிற பாவத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தங்களுக்கு உடைமைகள் இருந்தாலும் அதை தங்களுடையது என்று சொல்லவில்லை. தங்களுக்கு உடைமைகள் இல்லாமல் இருந்தாலும் தாங்கள் குறைவுபட்டதாக யாரும் சொல்லல. ரெண்டு தரக்கூட்டமும் இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? பணம் இருக்கிறவர்களும் இருந்தாங்க, பணம் இல்லாதவர்களும் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ளயுமே பொருளாசை என்கிற காரியம் இல்லாததுனால இவர்கள் அவர்களை அபகரிக்க வேண்டும் என்கிற இடத்துல பார்க்கல. ஏன் அப்போஸ்தலர்களாகிய யோவானும் பேதுரும் கூட என்ன சொல்றாங்க, முந்தின நாள்ல தான் எல்லாருடைய அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் வெளியே போனேன். அடுத்த நாள் காலையில் என்ன சொல்றாங்க, வெளியே போனோம். அப்போ இவனுக்குள்ள பொருளாசை இருந்திருந்தால் அங்கே கொடுக்கப்பட்ட காரியங்களை யாருக்கு வச்சிருந்திருப்பான். அப்போ பணம் படைத்தவர்களும் பொருளாசை என்கிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பணம் இல்லாதவர்களும் பொருளாசை என்கிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்கள் அவர்களுடையதை அபகரிக்க வேண்டும் என்று என்ன செய்யவில்லை, எல்லாம் பொதுவாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நிறைய இடத்துல ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக
என்ன செய்யறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வைக்கிறாங்க, அல்லது ஒரு அலமாரி ஒன்று வச்சு அதுல தாங்கள் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் வச்சு யாராவது எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்முடைய தேசத்திலையும் சில இடங்களில் இருக்கிறதாக சொல்கிறார்கள். வெளி தேசங்கள்ல அதிகமா வச்சிருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது, அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். சிலர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய தோட்டத்தில் கிடைச்சிருக்கிற விளைச்சல் இருந்து கொண்டு வைக்கிறாங்க. சிலர் அவங்க பயன்படுத்தின துணிமணிகளை கொண்டு வைக்கிறாங்க, சிலர் புஸ்தகங்களை கொண்டு வைக்கிறாங்க. இப்படி தாங்கள் பயன்படுத்தின ஒன்றை இன்னொருவருக்கு பயன்படுத்தும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இப்போ தேவையில் இருக்கிற ஒரு மனிதன் அதை பார்த்த உடனே என்ன செய்வான்? தேவைக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போவதற்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தேவைக்கு பயன்படுத்தினா அவனுக்குள்ள என்ன இல்லை, இல்ல எல்லாத்தையும் எடுத்து போயிட்டானா? அப்போ ஒரு மனிதன்கிட்ட நிறைய இருக்குதா கொஞ்சமா இருக்குதாங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த பொருளாசை என்பது என்னது? பாவம். இந்த பொருளாசை என்பது என்னது? பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவு இந்த உலகத்துல இருக்கும் போதும் அது சில வெளிப்பாடு காரியங்களை கொண்டு வந்துடும். அது நித்திய ஜீவனையும் நாம சுதந்திரிக்க விடாம பண்ணிடுவோம். அப்படின்னா இத நம்ம பாவமா பார்க்கணும். பாவமா பார்த்தாதான் இதுல இருந்து நமக்கு ஒரு மனம் திரும்புதல் கிடைக்கும். மனம் திரும்புதல் என்ன செய்யும்? கிடைக்கும். கவனிங்க, அப்போ ஆதி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒகினவாங்கிற பகுதியில ஜப்பான்ல நடந்த அங்க இருக்கிற ஜனங்களானாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பி இந்த பொருளாசை என்கிற பாவத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டதா இருந்ததுனாலதான் எங்கேயும் போய் திருடணும் போகல, எங்கேயும் அவங்களுக்குள்ள என்ன இல்ல, சண்டை இல்ல, குடி இல்ல, மற்றவங்களுக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவித்து அந்த காரியத்துல அவங்க கவனமாக இருக்கிறார்கள். சரி, இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியலனாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு முறை கேளுங்க. சரி, இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ நாங்க வேலைக்கு போறோமே, வேலைக்கு போறது தப்பா? நாங்க சம்பாதிக்கிறதுக்கு போறோமே, அதெல்லாம் தப்பா? எப்படி அப்போ நாங்க ஆசீர்வதிக்கப்படுவது, எப்படி இந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெறுவது என்று கேட்டால், சில அடிப்படையான போதனைகள் தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பொதுவா சபைக்குள்ள பேசப்படும் போது கவனிங்க, இன்றைக்கு பொதுவா என்ன பண்றாங்க, உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, இயேசு அண்டைக்கு வாங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இன்றைக்கு புழக்கத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி, தேவனை தேடும் போதே என்ன மனநிலைமையில தான் அவங்க தேடுறாங்கன்னா, எதுக்காக தான்? ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. சரியா? இப்ப நான் சொன்னேன், பொருளாதாரம் என்பது ஆசீர்வாதம் அல்ல. பொருளாதாரம் என்பது என்ன இல்ல? ஆசீர்வாதம் அல்ல, அது பொறுப்பு. அப்படின்னா யாருக்கு கொடுக்கப்படும்? பொருளாசை இல்லாதவர்களுக்கு. வேற பொருளாதாரம் என்பது ஆசீர்வாதம் அல்ல, அது பொறுப்பு. என்றால் யார் வசமாய் கொடுக்கப்படும்? பொறுப்பை உணர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும். சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப சபைக்குள்ள வந்த உடனே ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றாரு பாத்தீங்களா? அங்க கவனமா இருக்கும். எங்க சபைக்கு வந்த உடனே இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நேற்றைய தினத்துல நான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வீடியோ கிளிப் கேட்டுக்கிட்டே வந்தேன். ஏன்னா அந்த செய்திக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதுனால. அதுல ஊழியக்காரர் இப்படி பேசுறார், 4 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, அந்த சர்ச்சில் போறதுனால ஜனங்கள் யாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லையா, மாசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற கூட்டத்துக்கு போனா உடனே இவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான்னு சொல்றான். எப்படி? 4 வாரம் சர்ச்சுக்கு போற இடத்துல ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறது இல்ல, ஆசீர்வதிக்கிறது இல்ல. இங்க இருந்து 4 மணிக்கு பஸ் பிடிச்சு போனா ஒரு நாள் கூட்டத்துல வெளியில நின்று பொறிக்கடலையும் அங்க இருக்கிற சாப்பாடை வாங்கி தின்னுட்டு வந்த உடனே கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சாட்சி சொல்றான். அப்போ இத கேட்கிற ஜனங்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வர்றாங்க? அப்ப ஈரோட்ல இருக்கிற எந்த சர்ச்சுக்கு போனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், 4 மாவடியில் இருக்கிற ஜெபக்கூடாரத்துக்கு போனாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னா அது எந்த கர்த்தர்? நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? இது புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
பிரப் சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, கேக்கினர்ல இருக்கிற சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, இங்க இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறான் ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, ஆனா இங்க இருந்து 4 மாடிக்கு போனவன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்றானே, அது எப்படி? என்ன சொல்ல வர்றோம் நமக்கு சபை? பின்வரும் சந்ததியாருக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம்? இந்த சபைகள் எல்லாம் தேவனுடைய நோக்கத்தை இழந்து விட்டது என்று சொல்ல வருகிறோமா, அல்லது இங்கே இருக்கிற தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தகுதியற்றவர் என்று சொல்கிறோமா, அல்லது ஆசீர்வதிப்பதற்கென்றே ஒரு கடவுள் அங்கே இருக்கிறாரா தூத்துக்குடி மாவட்டத்தில்? ஏன் இத குறித்து தேவனுடைய ஜனங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். நல்ல கவனிங்க, பொருளாசை என்பது இத்தனை விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்றால் ஜனங்களை தேவன் பொருளாசைக்கு நேராக தூண்டுவாரா? சொல்லுங்க. உன் ஆயுசுனால கம்மி பண்ணிருமா? அப்போ உன் ஆயுசுனால கம்மி பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை உன்னை செய்யறதுக்கு தூண்டுவாரா? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதான் அப்படின்னா அதை செய்யறதுக்கு உன்னை தூண்டுவாரா? அப்ப அது எந்த தேவன்? சொல்லுங்க, எந்த தேவன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பிதாவாகிய தேவன் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காகத்தானே இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தானே அனுப்பினார். என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காகத்தானே அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட என்னை திரும்பவும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத ஒரு பாவத்திற்கு நேராகத்தான் நடத்துகிறார் என்றால் அது எந்த தேவன், எந்த ஆவி? நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கிறோம் அது ஐயோ இல்ல. நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய தேவைக்கு நம்ம பணத்தை கொடுக்கிறோம். அவர்கள் எப்பொழுது பொறுப்புள்ளவர்களா இருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களை நம்பின அதிகமான காரியம் போகும். இல்லைன்னா போகுமா? போகாது. இப்ப நான் பொறுப்பற்றவனா இருக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறேனே, எப்படி? பொறுப்பற்றவனா இருக்கும் போதே கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி? இங்க இருக்கிற எந்த தாய் தகப்பனாவது நம்ம செய்வோமா? உங்க பிள்ளைங்க கையில அவன் பொறுப்பு இல்லாதவனா இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவன் கையில பீரோ சாவியை கொடுத்து நீ செலவு பண்ணிக்கடா, அவன்கிட்ட ஜிபே நம்பர் இல்ல பின் நம்பர்லாம் சொல்லி நீ யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி கொடுப்பீங்களா? எப்போ கொடுப்போம்? இவன்கிட்ட கொடுத்தா அனாவசியமான காரியங்களுக்காக செலவு பண்ண மாட்டான்னு தெரிஞ்சா கொடுப்போம். அது எப்போ நடக்கும்? ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்போது, ஒரு முதிர்ச்சி அடைந்த சுபாவம் வரும்போது, பக்குவப்படைந்த மனிதனுக்கு. அப்போ தேவ சபைக்குள் இருக்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அல்லது அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் சில இடங்களில் பொறுப்பை உணராதவர்கள் வசமாகவும் பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது. அது தேவனிடத்தில் இருந்து வந்தது அல்ல. அது எங்கிருந்து வந்தது அல்ல, தேவனிடத்தில். அது உன்னுடைய உக்ரானத்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் நீ எவ்வளவு பொறுப்புள்ளவனா இருக்கணும். நீ லட்சங்களை கொடுத்தார், கோடிகளை கொடுத்தார் சொல்றியே, உதாரித்தனமாக செலவு பண்ற. தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வையும் உன்னிடத்தில் இல்லையே. அப்ப எப்படி கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு சொல்றேன்? பிள்ளைகள் கையில பணம் கொடுத்துட்டு கணக்கு கேட்டா அவங்க சொல்ற செலவினங்கள் நியாயமாக இருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? எவ்வளவு வேணாலும் கொடுங்க, 1000 கொடுங்க, 100 கொடுங்க, லட்சத்தை கொடுங்க, அதுக்கான கணக்கு என்னவா இருக்கணும்? நியாயமா இருக்கணும். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியதா இருக்கணும். நம்முடைய குடும்ப சூழலை புரிந்து கொண்டுதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? டேய், நான் எதுக்காக உன் கையில பணம் கொடுத்தேன், நீ என்ன செலவு பண்ணியிருக்கன்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆண்டவர் கொடுத்தாருன்னா கேட்பாரா கேட்க மாட்டாரா? யார் கொடுத்தா கேட்க மாட்டாங்க? யார் கொடுத்தா கேட்க மாட்டான்?
நீ கெட்டு போகணும்னு நினைச்சா கேட்க மாட்டான். நம்ம கெட்டு போகணும்னு நினைச்சு கொடுத்தான்னா என்ன செய்ய மாட்டான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கிராம பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாத வாலிபர்களுக்கு பணம் கொடுக்கிறது. எதுக்காக கொடுக்குறான்? கெட்டு போறதுக்கு கொடுக்குறான். கெட்டு போறதுக்கு கொடுக்குறவன் கணக்கு கேட்பானா? கணக்கெல்லாம் கேட்க மாட்டான். தாய் தகவல் கொடுத்தா கணக்கு கேட்பான். இப்ப நமக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யம் எங்கிருந்து வரும்? தேவத்திலிருந்து எப்போ வரும்? எனக்கு உணர்வு இல்லை. ஆண்டவர் எதுக்காக என்னை அழைச்சிருக்கிறாரு, எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. ஆதி திருச்சபைக்குள்ள ஐஸ்வர்யமாக இருந்தவர்களும் இருந்தார்கள், குறைவுள்ளவர்களும் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? ரெண்டுமே இருந்துச்சு. அதனாலதான் பொதுவா வச்சு எல்லாரும் எடுத்துக்கங்க, யாரும் குறைவுள்ளவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போ அவங்களுடைய மனப்பான்மை என்னன்னா, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் இது பொறுப்பின் அடிப்படையிலானது. ஆகவே இதை நான் சரியா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் கேட்டாருன்னா நான் உண்மையா இருக்கணுமே அப்படிங்கிற அடிப்படையில் அதை பொறுமையா என்ன செஞ்சாங்க? பொதுவா வச்சாங்க. இப்போ வேதத்துல சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சில வஞ்சக மனிதர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக வைத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதம்னு சொல்றான். அப்படி ஆசீர்வாதம்னு சொல்லும் போது இவன் பொருளாசை உள்ளவனாக மாறி, திருப்தியற்றவனாக மாறி, தேவ சமூகத்துக்கு வருவதற்கு மனதற்றவனாக மாறி, தேவனோடு ஐக்கியப்படாதவனாக ஒரு பண பேய் மாதிரி ஆட்சிட்டு இருக்கான். இவன் இங்கிருந்து 500 கிலோமீட்டர் போறதுக்கு காரணம் என்ன? ஒரு பிரபலமான ஊழியர் உங்க ஊருக்கு வர்றாரு சொன்ன உடனே எல்லாரும் அடிச்சு பிடிச்சு போறதுக்கு காரணம் என்ன? வசனத்துக்கு மேல இருக்கிற வாஞ்சையா? ஒண்ணும் கிடையாது. இப்போ கோயம்புத்தூர்ல திடீர்னு சபை ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க? திடீர்னு சபை ஆரம்பிக்கிறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே 500 பேர், ஹால் ஃபுல்லா இருக்கு. இப்போ மார்ச் மாசத்துல அப்படி நடக்க ஆரம்பிச்சது, ஏப்ரல் மாசத்துல நடக்க ஆரம்பிச்சது. இப்போ மே மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆராதனை, அடுத்த நாள் ஊழியர் கொடுங்க. என்ன பேட்டர்ன் இது? ஒரே பேட்டர்ன் தான். அன்றைக்கு ஆதி திருச்சபையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்ன்? ஆதாய தொழில். ஜனங்களை ஆசையுள்ளவர்களாக மாற்றி அவர்களை நித்திய ஜீவனை பெற முடியாத நிலைமைக்கு கொண்டு போகணும். அதுக்கு இவன் என்ன வேணாலும் பண்ண சொல்லுவான். டான்ஸ் ஆட சொல்லுவான், விசில் அடிக்க சொல்லுவான், ஒவ்வொரு கத்த சொல்லுவான், என்ன வேணாலும் செய்ய சொல்லுவான். அப்போ ஏற்கனவே பொருளாசையிலிருந்து விடுவிக்கப்படாத ஜனங்கள், பொருளாசையிலிருந்து விடுவிக்கப்படாத ஊழியர்கள் இப்படிப்பட்ட வஞ்சகத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தர் உங்களை நம்பி தருகிற ஐஸ்வர்யம் என்பது வேறு, சத்துரு உங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யம் என்பது வேறு. சத்துரு உங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யத்துக்கு பின்பதாக கணக்கு கேட்கிற காரியங்கள் இருக்காது. அங்கே பொருளாசை என்பதே உண்டாயிருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கு பின்னால உனக்கு பொறுப்பு இருக்கும். நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதிலே தான் கவனமாக இருப்பாய். இப்போ வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்க வேண்டாம், இந்த வசனத்தை மட்டும் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. 1 தீமோத்தேயு 6:3 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிறவனானால், இங்க 2 காரியம் சொல்லி இருக்குது. ஒன்னு ஆரோக்கியமான உபதேசம், இன்னொன்று வேற்றுமையான உபதேசம். இருக்குதா? ஆமா. அப்போ போய் என்னை கொஞ்சம் பாருங்க, அப்பதான் எனக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்குது. ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்று வேற்றுமையான. சரி, இப்போ வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிறவனை குறித்து என்ன சொல்லியிருக்குது பாருங்க. அவன் இருமாப்புள்ளவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனாய் இருக்கிறான். அப்போ ஆரோக்கியமற்ற உபதேசத்தை பேசுகிறவன் ஒண்ணு தெரியாதவன். அவன் தான் தன்னை கேமராவுக்கு முன்னால எல்லாம் தெரிஞ்சவன் ஆட்டம் காட்டுறான்.
நமக்கு வேதத்தின்படி இருக்கிறதா என்பதை காட்டிலும் கிளாரிட்டி, பிக்சர் கிளாரிட்டி நல்லா இருக்குது, சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குன்னு நம்ம கண்ணெல்லாம் அங்கதான் சாயும். நம்ம கண்ணெல்லாம் அங்கதான் சாயும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவன் ஒன்றும் அறியாதவன், அவன் பெருமை உள்ளவன், அவன் வாக்குவாதம் பண்ணுகிறவன். ஐயா, முக்காடு போடலாமான்னு கேள்வி கேட்கிறாங்க. எதுக்காக கேள்வி கேட்கிறான்? உன் சபைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்க வேண்டியது. தசமபாகம் கொடுக்க வேண்டுமா கேள்வி. அத உடனே ஒரு ஷார்ட்ஸா போட்ட உடனே, ரீல்ஸா போட்ட நம்ம ஆட்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டுமா? சொன்னது யாரு, கேட்டது யாரு? அவன் யாருக்கு சொல்லணும்? அவனுடைய வேலை என்னப்போ? வாக்குவாதம் பண்றது, யாரையாவது இழுத்து வச்சு சண்டை போட வைக்கணும். அவனுடைய நோக்கம் அவனுடைய திருச்சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்பதில்லை, தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதனால என்ன நடக்குமா? என்ன விளைவுகள் வருமா? பொறாமை, சண்டை, தூஷணம், சந்தேகம், கெட்ட சிந்தை, இதெல்லாம் வருது. அப்போ வேதத்துக்கு முரண்பட்ட போதனைகளை போதிக்கிற மனிதனும் அந்த போதிக்கிற மனிதனால் உண்டாகிற விளைவுகளும் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் வரும்போது, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு. நல்ல கவனிங்க. இப்போ தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பொறுப்பை உணர்ந்த பிள்ளையாக கர்த்தர் உங்களை நம்பி தேவனுடைய பொருளாதாரத்தை தர வேண்டுமானால், முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிற மனிதனை விட்டு, அவனுடைய போதனையை விட்டு விலகு. எதை விட்டு விலகணும்? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணுமா? கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினாலே நீங்கள் திருப்தியாக வேண்டுமா? முதலாவது நோய் கொண்டவருடைய உபதேசத்தை விட்டு நீ விலகு. அதோட ஒப்பு போடுற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ பார்க்கவே முடியாது. 2, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. ஆமா, என்ன செய்யணுமா? இப்போதைக்கு இருக்கிறதுல திருப்தியா இருக்கணுமா? இப்போ இருக்கிறதுல எப்படி இருக்கணுமா? தன்னிடம் இருப்பதே போதும் என்று ஒருவன் திருப்தி அடைவான். அப்போ முதல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிற சபையில் இருக்கிற நீங்கள் வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிற மனிதர்களை விட்டு விலகுங்கள். 2, கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல திருப்தியா இருக்கு. எனக்கு எது தேவையோ அதை எனக்கு கொடுத்திருக்க, எனக்கு எது தேவையோ அதை என்ன செஞ்சிருக்கிறார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். 3, உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வருவதில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது எதையுமே வெட்டியில வச்சு அனுப்பும் போது நம்மள விட மாட்டோம். கடைசியில எல்லாத்தையும் கட்டிடுவோம். நம்ம ஊர் கலாச்சாரத்தின்படி இடுப்புல கட்டியிருக்கிற கையில கூட மிஞ்சாது. ஹலோ, கோடி துணி, கோடி துணிங்கிற பேர்ல 10 வயசாய்க்கு பெருமானம் இல்லாத துணியை போத்தி விட்டுட்டு நீங்க போட்டிருக்கிற அரஞ்சான் கயிறை கூட என்ன செஞ்சிருவான்? கட்டி. அதனால இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணுமா? திருப்தியா. அடுத்தது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். சரியா? அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிற நான் போதும் அப்படிங்கிற மனசோட வாழ. இதுதான் எனக்குள்ள பொருளாசை இல்லை என்பதற்கான அடையாளம். பொருளாசை இல்லை என்பதற்கு ஜெபத்துல யாரை பார்த்தாலும் ஐயோ அவாத வாங்கிட்டான், இவன் அதை வாங்கிட்டான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான், ஆண்டவரே நானும் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ புலம்பிட்டு இருந்தா நீ ஒரு நாள் நித்திய ஜீவனை பெற முடியாது. நித்திய ஜீவனை செய்ய முடியாது, வர முடியாது. நீ எவ்வளவு வாங்கினாலும் எங்கேயும் கொண்டு போக முடியாது. நல்ல கவனிங்க. சில நேரத்தில் இன்னைக்கெல்லாம் இருக்கிற சூழல்கள்ல அடக்கம் பண்றதுக்கு இடம் கிடைக்கிறது இல்லைங்க. ஹலோ, கிடைக்கிறது இல்லை.
அப்படி இருக்கிற ஒரு காலத்துல, அப்படி இருக்கிற ஊர்ல உட்கார்ந்துட்டு அதை சேர்க்கிறேன் இதை சேர்க்கிறேன்னு சேர்த்தா ஒண்ணும் மிஞ்சாது. இருக்கிற நாட்கள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உண்ணவும் குடிக்கவும் கொடுத்திருந்தாருன்னா இதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திச்சு சாட்சியா வாழுங்க. ஏன்னா ஆரோக்கிய உபதேசத்தை கேட்கிற நீ ஐஸ்வர்யவானாக விரும்பினால் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சையில் விடுவார். நீ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறவனாக இருக்கலாம், ஆனால் அதை கேட்டும் நீ ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று விரும்பினால் உன் வாழ்க்கையில நீ கண்ணியில தான் சிக்கிக் கொள்வேன்னு சொல்ற. இது ஆரோக்கியமற்றவர்களுக்கு எழுதப்பட்டதல்ல. கவனிங்களையா, இந்த வசனம் எல்லாம் யாருக்கு எழுதல? அதுதான் சொல்லியாச்சு, அவனை விட்டு நீ விலகிரு. விலகின பிறகு நீ பண ஆசை இல்லாதவனாயிரு. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்து வேறாயிரு. சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ. அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஆரோக்கியமற்ற உபதேசத்தை பேசுகிறவர்களை விட்டு என்ன செய்ய விலகு. அப்படி விலகலன்னா அவனுடைய துக்கிரியைகளுக்கு நாமும் பங்குள்ளவர்களாய்த்தான் இருப்போம் என்று வேதம் திட்டமாக நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே விலக வேண்டும். அதுக்கு பிறகு நம்மளை டிசிப்ளின் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாலையும் அது வேணும் இது வேணும்னு அலையாம இருக்கிறதுல திருப்தியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? கிருபை செய்யணும். அப்படி சொல்லிட்டு 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு எவைகளை விட்டு, அதான் மேல சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் விட்டு என்ன செய்ய? ஐயா, வேசித்தனத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவாய் விலகி ஓடணுமோ அப்படியே பொருளாசை என்பதற்கும் ஒரு தேவனுடைய மனிதன் விலகி ஓட வேண்டும். எதுக்கு விலகி ஓடணும்? அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டுட்டு 4 வாரம் கேட்டுட்டு அந்த சர்ச்சுக்கு போனேன் இந்த சர்ச்சுக்கு போனேன், இப்ப எதுலையும் ஆசீர்வதிக்கப்படல, இந்த கூடாரத்துக்கு போனதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாருன்னு போனேன்னா நீ எதை தேடிதான் போற? நித்திய ஜீவனை இழந்து போறதுக்கான வழியதான் தேடி போற. அது சரியான முறை அல்ல. நீ நல்ல கவனிங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களை நம்ம டிசிப்ளின் பண்ணி வளர்க்கணும். இதுதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும், இங்கதான் போனேன், எங்க போனாலும் என்கிட்ட சொல்லு, இப்படி எல்லாம் சொல்றோமே. திடீர்னு யாராவது ஒருத்தர் வர்ற, இப்போ ஐசிபிஎஃப்ல இருந்து ஒரு வர வந்துட்டு நான் வாலிப பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போறேன்னு சொல்லிச்சு அங்க போதை மருந்தும் கெட்டு போறதுக்கான காரியங்களை கொடுத்தா இவரை நீங்க ஊழியக்காரன்னு பார்ப்பீங்களா கெட்டவர்னு பார்ப்பீங்களா? ஆனா தேவனுடைய குணம்னு சொல்றோம் நம்ம. சபைன்னா என்னன்னு தெரியல உனக்கு, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, அனுதின ஜெப வாழ்க்கை இல்ல, ஆனா பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒருத்தன் போய் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றானே, அது எந்த விதத்துல உலக பிரகாரமான ஒரு தகப்பனை அங்கீகரியாமல் இருக்கும் போது அதை எப்படியா பரம தகப்பன் செய்ய முடியும்? இத்தனை கொடுக்கிற ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? ஆரோக்கிய உபதேசத்தை பேசுறவன் இதை சொல்றார், விட்டு ஓடி போயிருக்கிற நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. நீ எதை தேடணுமா? நீதி உள்ள வாழ்க்கை, தேவ பக்தி, விசுவாசம் போட்டிருக்குது. ஆக்சுவலா சில டிரான்ஸ்லேஷன்ல உண்மையும் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஃபெய்த்ஃபுல்னஸ், அன்பு, பொறுமை, சாந்த குணத்தை அடையும்படி. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன், ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவன், கேட்கிறவன் எதை தேட வேண்டும் என்றால் மத்தேயு 6:34, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப பவுலுடைய போதனைகள் எங்கேயும் கிறிஸ்துவிலிருந்து நம்மளை கொண்டு போகல. எதுல என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்? நான் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நல்ல விசுவாசம் உள்ளவனாக, உண்மையுள்ளவனாக, அன்புள்ளவனாக, பொறுமையுள்ளவனாக, சாந்த குணமுள்ளவனாக. இதை அடைவதற்கு, இதை அடைவதற்கு என்ன பண்ணணும்? நல்ல பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும், கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளணும், சபையின் ஐக்கியத்துக்கு போகணும், கர்த்தரோடு இணைந்து நடக்கிறதுக்கான எல்லா எதிர்களையும் பயன்படுத்தி கொண்டுதான் இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? அடையணும். அடையும்படி நாடு
அடுத்தது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய உபதேசத்தை கேட்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் உன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறார்னு தெளிவா சொல்லி கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதை காட்டிலும் நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதெல்லாம் விட்டு அவன் யோசிச்சு பாருங்களேன். தவறான உபதேசக்காரங்களை விட்டு விலகுங்கிறாரு, பண ஆசையை விட்டுங்கிறாரு. போதும் என்கிற மனதோடு கூட நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த அழைப்பின் அடிப்படையில நீ எதை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு கவனமாறு. அந்த மாதிரியான ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்ய கவனமாறு. இதை சொல்லும் போதுதான் 13ஆம் வசனத்தில் இருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு உனக்கு கட்டளையிட்டேன். அப்ப இத எது வரைக்கும் கடைபிடிக்கணும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எவ்வளவு உச்சம் வந்தாலும் ஆண்டவருடைய வருகை மட்டும் அல்லது என்னுடைய மரணம் மட்டும் நான் அவை அந்த ஆரோக்கியமற்ற உபதேசங்களை பேசுகிறவர்களை விட்டு விலகவும், பண ஆசை இல்லாதவனாக ஒரு ஆசையை விட்டு விலகி ஓடுகிறவனாயும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுகிறவனாக தான் நான் காணப்படணும். இதுல என்னுடைய முழு போக்கஸும் இருக்கணும். முழு போக்கஸும் இதுல இங்கே ஐஸ்வர்யவன் ஆகிறது. அப்போ சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நீங்க வேலைக்கு போனாலும், தொழில் செஞ்சாலும், படிச்சாலும், எங்க இருந்தாலும், என்ன மாதிரியான இடத்துல இருந்தாலும் எதை அடையும்படிக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? 11ஆம் வசனம் இருக்குது, நீதியுள்ள வாழ்க்கை, தேவ பக்தி, விசுவாசம் அல்லது உண்மை, அன்பு, பொறுமை, சாந்த குணம். இதை அடைவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதில் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய பிரையாரிட்டியா இருக்கணும். அப்ப நான் வேலைக்கு எப்படி போவேன்? இதையும் செஞ்சுட்டே வேலைக்கு போவேன். இதை செய்யாம நான் வேலைக்கு போன என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வேலை கிடைக்கிறதே பிரதர். ஆமா, வேலை கிடைக்கிறது உண்மைதான். ஆண்டவரால முடியும் விசுவாசித்தீங்கன்னா கொடுக்க முடியும். அவரால் ஆண்டவரால கொடுக்க முடியும் நினைச்சா என்ன செய்யலாம்? அது கொடுக்கலாம். நமக்கு தான் விசுவாசமே இல்லை. நமக்கு படி அளக்கிறது கம்பெனிக்காரன் தானே, கர்த்தர் இல்லை. அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிற நான், அதை விசுவாசிக்கிற நான், இதை கட்டளையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது ஆப்ஷன் அல்ல. நீ ஆரோக்கியமற்ற உபதேசத்தை விட்டு விலக வேண்டும் என்பது ஆப்ஷன் அல்ல, இது கட்டளை. நீ பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்பது கட்டளை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி என்பது கட்டளை. இதுல நான் கவனமா இருந்தா இப்பவும் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் 17ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு. எப்படி? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இப்ப இப்படி வாழ்றவங்களுக்கும் ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கிறவங்களுக்கும் சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாகிறாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் பேரிலே நம்பிக்கை வை. அப்போ இதுக்கு முன்னால, இந்த 17ஆவது வசனத்துக்கு முன்னால ஒரு மனிதன் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? ஆரோக்கியமற்ற உபதேசத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியிலே வாழ வேண்டும், எது இருந்தாலும் நமக்கு போதும் இருக்கணும், ஐஸ்வர்யவானாக விரும்பக்கூடாது, பண ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய போக்கஸ்டான லைஃபா இருக்கணும். இப்படி நான் வாழும்போது ஒரு டிசிப்ளினான, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய, என்னை அழைத்திருக்கிற அழைப்பிற்கு ஏற்றாற் போல நான் வாழும் போதும், நான் செய்கிற வேலையில், என்னுடைய தொழிலில் கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தர முடியும். அப்படி தரும் போதும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நாம் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ஐஸ்வர்யத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே அவன் பண ஆசை இல்லாதவன், ஏற்கனவே அவன் ஆரோக்கியமான உபதேசத்தை பின்பற்றுகிறவன், ஏற்கனவே நித்திய ஜீவனுக்காக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறவன். அவன் கையில தான் பொருள் கிடைக்குது, அவன் கையில தான் ஐஸ்வர்யம் கிடைக்குது. அவன் கூட அதுக்கு மேல என்ன செஞ்சிடக்கூடாதான்? நம்பிக்கை வச்சிடக்கூடாதான். அப்போ அந்த ஐஸ்வர்யம் என்பது ஆபத்தானதான்.
அப்போ ஆபத்தான ஒன்றை ஆண்டவர் எப்ப கொடுப்பார் நம்ம கையில? கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆயுசு போயிடும். கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, நித்திய ஜீவன் போயிடும். இப்ப எதுக்காக தகப்பன் வெயிட் பண்றாருமா? எதுக்காக வெயிட் பண்றாரு? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஷார்ட்கட்ல ஆண்டவர் சொல்றாரு வெயிட் பண்றோம். 4 வாரம் சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் சொல்றாரு இருப்பா கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னா, இவன் உடனே ஷார்ட்கட்ல இன்னொரு ரூட்ல போய் தூத்துக்குடியில போய் முங்குறான். இங்க முங்குற ஆள் அங்கதான் எழும்புறான். அங்க போய் யாரோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வரான். தகப்பன் உனக்கு கொடுக்காத ஒன்றை இன்னொருவன் கொடுக்கிறான் என்றால் அதை குறித்து நீ கவனமா இருக்க வேண்டாமா? சரி, கொடுத்தாருன்னு சொல்லியே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரா கொடுக்கலையா? இங்க சொல்லியிருக்கல, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம தேவன் மேல நம்பிக்கை வச்சு, அப்ப இந்த கூடாரத்துக்கு போன ஆசீர்வதிச்சார், அங்க போன ஆசீர்வதிச்சிருக்கிறாங்கிற கேஸ் எது மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம்? நீங்க அதை பார்த்தா நம்ம சொன்னார்ல, ஐயோ ஆண்டவரே நானும் தான் பின்பற்றுறேன், என்னையா இப்படி கைவிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாடே நான் கொடுக்கல அவனுக்கு. நமக்கு அது புரியணும்ல. நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போறது யாருதான்? இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துட்டு தான். இல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? என்னை பொறுப்புள்ளவனாக மாற்றின பின்பு என் கையில பணத்தை கொடுத்தா கூட டேய் அதுல நம்பிக்கை வச்சிடாதா? அப்படின்னா இது ஆபத்தான ஒரு வெப்பன். என்னுடைய விசுவாசத்தை தொலைத்து போடக்கூடியது. அதனாலதான் பொறுமை. ஆனா நமக்கு காதுல கேட்கவே மாட்டேங்குது. நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு திரும்பவும் கட்டளையிடு. அப்போ என் கையில கிடைக்கிற பணம் எதுக்கானது? எங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? பங்கு சந்தை இல்லையா? யாராவது சொன்ன மாதிரி இல்லையா? எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இப்ப அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஊழியக்காரங்களே அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. இதுல போடு நல்ல பணங்கள், ஏன்னா போட்ட கிடைச்சாதானே எனக்கு கொடுப்பேன். நித்திய ஜீவனை பெறணுங்கிறது முக்கியமா? நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பது முக்கியமா? எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ற இடம்லாம் எப்படிதான் இருக்குது? நன்மை செய்யறது. நன்மை செய்யறதுன்னா என்ன? நமக்கானதா? இல்ல, யாருக்கானது? அடுத்தது நற்கிரியைகள் செய்வது. இது யாருக்கானது? எனக்கானதா? இல்ல, யாருக்கானது? அடுத்து தாராளமாய் கொடுக்கிறது. இது யாருக்கு? மற்றவங்களுக்கு. அடுத்தது உதார குணமுள்ளவர்கள். இது யாருக்கு? இப்போ என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு மேல, இந்த பணத்துக்கு மேல என்னுடைய நம்பிக்கை வைக்காம இது எல்லாத்தையும் என்னுடைய பொறுப்பு என்று உணர்ந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? எதுக்காக? அப்போ கர்த்தர் என் கையில கொடுக்கிற பணம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெளிவா எழுதிருக்கு. அதுக்கு முன்னால என் கையில கொடுக்கிறதுக்கு முன்னால நான் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு நித்திய ஜீவனுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்த புரிதலோடு ஒரு சரியான பாதையில பயணிச்சுட்டே வர்றேன். அப்படி பயணிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி வரும்போதும் என் கையில வந்த உடனே நான் தடுமாறிடக்கூடாதுங்கிறக்காக சொல்றாரு, கையில திடீர்னு பணம் வந்துச்சுன்னு கிடைக்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஏன் அதுக்கு மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. என் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. உனக்கு எதுதான் முக்கியம் சொல்லுங்க? நித்திய ஜீவன். அப்போ ஒரு பக்கத்துல நித்திய ஜீவன், இன்னொரு பக்கத்துல ஐஸ்வர்யம். எது முக்கியம்? எது ஆசீர்வாதம்? அப்போ ஐஸ்வர்யம் என்பது பொறுப்பு, நித்திய ஜீவன் என்பதை ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் என்பது எது? பொறுப்பு,
நித்திய ஜீவன் என்பது ஆசீர்வாதம். ஆனா எப்படி விட்டாலாயிடுச்சு? இப்ப நம்ம எதை பார்த்து நம்ம சோர்ந்து போறோம்? ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லல, தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. கண்டிஷன் என்னதுன்னா, முதல்ல நித்திய ஜீவனுக்கான விதத்தில் அதுக்குதான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் எனக்காக செய்தது எதுக்காக? இந்த உலகத்துல பட்டினி போட்டு கொள்றதுக்காக. யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் என்ற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ போகிற வழியில அவர்கள் பசியினால் வருத்தப்படுத்தப்படுகிறார்கள். அங்க ஜனங்களுக்கு என்ன கேள்வினா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தானே என்ன கூட்டு போறீங்க, போற வழியில ஏன் என்ன பட்டி போடுறீங்கன்னா, அவர் சொல்றாரு, இந்த பட்டி உனக்கு நல்லதுங்கிறார். இந்த பட்டி உனக்கு நல்லது. என்ன நல்லது? இது இருந்தா தான் உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப சில நேரத்துல நமக்கு ஒண்ணும் கொடுக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? இப்ப நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி 4 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போறது, 5வது வாரத்துல எங்கேயாவது போயிட்டு கர்த்தர் அங்கதான் எங்களை ஆசீர்வதிச்சாருன்னு போயிடுது. ஒரு தம்பி குடும்பத்துமா வந்துட்டு இருந்தான், ரொம்ப கண்ணீரோட வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவனுடைய சூழல் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக அன்பு காட்டணும். சேகரும் பூர்ணியும் வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. திடீர்னு தூத்துக்குடியில இருந்து ஒரு பேய் வந்துச்சு. அவங்க அம்மா இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் போனா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார், இங்க ஒருத்தர் வர அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போச்சு. போனவன் தான் என்னங்க. இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இயேசுவை காட்டிலும் மோகன் சிலாசரசு தான் மதிப்பு அதிகமா இருக்கு. ஹலோ, மார்க்கெட்ல இப்ப பெஸ்ட் அவருக்கு தான். இயேசுலாம் பாவம், அவரு அது என்னைக்கோ ஒரு மனுஷர், என்ன பண்ண முடியும் அதுக்காக. இன்னைக்கு அவரை பின்பற்றதுக்காக கிறிஸ்தவனா இல்லை, அதற்கு பின்பற்றதுக்காக பைபிள் இல்லை. நல்ல கவனிங்க. அப்போ காலையில பைபிள் படிக்காம, ஜெபிக்காம, சபையின் ஐக்கியத்துல பங்கு பெறாம நீங்க வேலை செஞ்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லாத. அதுக்கு என்ன லேபிள் போடாதீங்க. ஆமா, பைபிள் படிக்காம, ஜெபிக்காம, சர்ச்சில் வந்து உன்னுடைய நீ செய்ய வேண்டிய எந்த காரியங்களையும் செய்யாம, உனக்குள்ள விசுவாசம் இல்லாம, நீதியுள்ள வாழ்க்கை இல்லாம, அன்பு இல்லாம, பொறுமை இல்லாம, நீடிய சார்ந்த இல்லாம கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சான்னு சொன்னாங்க. அது ஒண்ணு நீயா சம்பாதிச்சிட்டது, இன்னொன்னு உலகம் கொடுத்தது அல்லது பிசாசு கொடுத்தது. என்றைக்கு நீ வேதம் வாசித்து, என்றைக்கு நீ ஜெபித்து, என்றைக்கு தேவ சபையின் ஐக்கியத்தில் பங்கு பெற்று, என்றைக்கு நீதியுள்ள வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிறதில் கவனமாக இருந்து ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடுத்து உன் வேலையும் செய்து அதுல உனக்கு கிடைக்கிறதுல ஆண்டவருக்கு சொல்லு, கர்த்தரே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்படி கிடைக்கிற பணத்துல எவ்வளவு கிடைச்சாலும் நீ பொறுப்பை உணர்ந்தவனாக இருப்பாய். எப்படி இருப்ப? இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப எல்லாருடைய இளமை பருவத்திலையும் இந்த தவறு நடந்திருக்கும். நம்முடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து நம்ம பணத்தை பெறுகிற நாட்கள்ல நம்ம எல்லாரும் ரொம்ப கரெக்டா நடந்தோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க எதுக்காக கொடுத்தாங்க, நம்ம வேற எதுக்காக சொல்ல முடியும். ஆனா ஒரு சூழல் வந்துச்சு, கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்ம கையில பணம் வர ஆரம்பிச்சது. இப்ப கையில பணம் இருந்தா கூட, டீ கடையை பார்த்தா கூட, ஜூஸ் கடையை பார்த்தா கூட குடிக்கணும்னு தோண மாட்டேங்குது இல்லை? ஏன்? இதே 10 வருஷத்துக்கு முன்னால இல்லைன்னா கூட எங்கேயாவது திருடியாவது கொண்டு போயிடும். ஏன் டீ குடிக்கிற காசு வேணப்பா. அப்ப இப்ப என்ன மாறி இருக்கிறேன், நான் பொறுப்புள்ளவனா மாறி இருக்கிறேன். அப்ப என் கையில கிடைக்கிற பணத்தை பொறுப்புள்ளவனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் ரெடினா, நம்மள அந்த பொறுப்புக்கு உரிய பணத்தை கொடுக்கறதுக்கும் அவன் ரெடி. நீங்க ஏன் அவர் கொடுக்கலன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேங்க, இந்த சாவி அவர் கையில தான் இருக்குது. இந்த லாக்கர் கீ யார்கிட்ட தான் இருக்குது? அவர் கையில தான் இருக்குது. ஏன் எனக்கு கொடுக்கலன்னா, என் தரம் என்னங்கிறது அவருக்கு தெரியும்.
இவன்கிட்ட கொடுத்தா இவன் நித்திய ஜீவனை இழந்தால் இழப்பானே தவிர என் மேல நம்பிக்கையா இருக்க மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறதுனாலதான் நமக்கு தகுந்த மாதிரி சாவியை திறந்து அவரே எடுத்து கொடுத்துச்சு, கூட்டி அவரே சாவி வச்சுக்கிறார். பக்கத்துல பைபிள் சொல்லுங்க, உங்களை தான் சொல்லுங்க. நமக்கு இந்த 1ஆம் தேதியில இந்த பாருங்களேன், இந்த வாரம் ஆயிடுச்சுன்னா படுற பாடு என்ன பாடு. நேற்றுக்கு ஒரு சூப்பு கடையில ஒரு நடக்கிற ஒரு காரியத்தை பார்த்தேன். தமிழ்நாட்டில் 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 8:30 மணிக்கு முடிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு கேரளாவில இருந்து ஒருத்தர் வீடியோ கேமராவில் வந்திருக்கான். அப்போ கேட்கிறாங்க, என்ன இல்லைங்க அவ்வளவு ஆரோக்கியமானதா இருக்கு, என்ன சூப்பு கண்ணா? கடைசியில் சொல்றான் நண்டு சூப்பு. என்ன சூப்பு? நண்டு சூப்பு. நண்டு சூப்பு குடிக்கிறதுக்கு தள்ளுவண்டி கடையில தள்ளுபடியுமா இருக்குது. அவன் ஒரு நைலான் கையில வச்சு கட்டிலாம் வச்சிருக்கான். தள்ளுவண்டி கடைக்கு முன்னால லைன்ல நில்லுங்க யாரு. கையில காசு இருந்தா நம்ம ஆளுங்களுக்கு எங்கேயாவது கொடுத்துதான் ஆகணும். கேட்ட ஒரு அம்மா சொல்லுது, நாங்க ஆஸ்பத்திரியில போய் 1000கணக்கில் கொடுக்கறத காட்டிலும் இது பரவாயில்ல. எவ்வளவு கம்பாரிசன்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு நம்மள கையில பிடிக்க முடியாது. எல்லா இடத்துலயும் கூட்டம் தான். எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பிறகு ஆண்டவரே உட்கார்ந்து கடைசி வாரத்தில் இல்ல, அப்படி இல்லை. முதல் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம அந்த கட்டளைகளை எல்லாம் கவனமா கையாண்டு நடந்தா கர்த்தர் என்னையும் என் கை பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படி வரும்போது அது ஆசீர்வாதமாக நான் பார்க்க மாட்டேன், அதை பொறுப்பாக பார்ப்பேன். பொறுப்பு என்றால் அதை உரிய இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இப்ப ஆதி திருச்சபை எல்லாரும் பொதுவாக வச்சு அனுபவித்தாங்கன்னு எழுதியிருக்குதே, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு? ஏன் அந்த லேவியனான ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சானாமே, அவனுக்கு என்ன நடந்துச்சு? சாப்பாடு வேண்டாம் அவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்சது இது என் கையில கொடுத்திருக்கிறது பொறுப்புன்னு. அதனாலதான் அந்த பொறுப்பை நிறைவேற்றின பின்பும் அவன் தேவனுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தான். அவன் ஆசீர்வாதம் சொல்லி பணத்தை நினைச்சிருந்தான்னா எருசலேம் சபையை விட்டு வெளியிலே போயிருக்க முடியாது. பர்னபா மற்ற சுவிசேஷ பணிகளில் ஈடுபட்டதற்கு காரணம் இது பொறுப்புன்னு பார்த்ததுனால பொறுப்பை நிறைவேற்றிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா கிளம்பிட்டான். இன்னைக்கு நாம் பணத்தை ஆசீர்வாதம் நினைக்கிறதுனால அதை தலையில வச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பை நம்ம நிறைவேற்றவே முடிகிறது இல்லை. இந்த கால நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். நான் அந்த வேத உண்மையை புரிந்து கொண்டு இதுல நீங்கள் நடக்கிறதுல கவனமாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் நல்ல பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவார். அப்படி பொறுப்புள்ளவர்களாக மாற்றும் போது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக, தான தர்மம் பண்ணுகிறவர்களாக, நித்திய ஜீவனுக்காக உங்கள் கரங்களில் கிடைக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருப்பீங்க. அந்த அடிப்படையில பரலோகம் உங்களை நம்பும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களுக்கான வாசல்கள் திறந்தே இருக்கும். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அங்க தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்குது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையும் விபரீதங்களுக்கும் விலகு. ஏனையா சிலருடைய பேரெல்லாம் நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? அது எனக்கும் ஆபத்தான். பிரசங்கிக்கிற தீமோத்தேயுக்கும் அது ஆபத்து. இந்த கொள்கையின் விபரீதங்கள், வேதத்துக்கு முரண்பட்ட விதத்தில் வேற்றுமையான காரியங்களை, ஆரோக்கியமற்ற காரியங்களை போதிக்கிற விஷயங்கள் ஒரு தீமோத்தேயுவையும் வீழ்த்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அந்த கடைசியா எச்சரிப்பு மணி யாருக்கு அடிச்சிருக்குது? தீமோத்தேயு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். ஏன்னா சிலர் அந்த கொள்கையின் விபரீதங்களில் சிக்கி அதை பாராட்டி, எதை பாராட்டி? பொருளாதார ஆசீர்வாதத்தை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழங்கி போனாங்க. ஆமா, இதெல்லாம் இல்லாம இருக்குமா? நல்லா தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்த பிறகுதான் விழுந்து போயிட்டாங்க. எல்லா ஊழியங்களையும் வச்சு நம்ம அப்படித்தானே சொல்றோம். நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஊழியத்தை எல்லாம் அப்படி கொஞ்சம் மனசு முன்னால கொண்டு வந்து பாருங்க. எல்லாம் தூக்கம் இப்படிதான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. எப்போ விழுந்து போச்சு? எப்பொழுது பொருளாசை வந்ததோ அப்பொழுது விழுந்து போச்சு.
அப்போ பொருளாசை என்பது பாவம். பொருளாசை என்பது பாவம். அது நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த பூச்செல்லாம் பூசாதீங்க. பொருளாசை என்பது பாவம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுல நான் கவனமா இருக்கணும்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பற்றிக் கொள்வதற்கு நான் விசுவாசத்திலே, அன்பிலே, நான் நீடிய சாந்தத்திலே தேறினவனாக இருப்பதற்கு அதுல என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் போடணும். அதுல என்னுடைய எஃபோர்ட் எல்லாத்தையும் போடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். இன்னைக்கு காலையில நாங்க ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இப்படி நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆனா கடந்த சில வாரங்களாக சர்ச்சைக்கு வராம வேலைக்கு போயிட்டு வந்து காணிக்க போடுவாங்க. நான் அக்செப்ட் பண்ணட்டுமா வேண்டாம்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு அதுக்கான எந்த மறுப்பையும் நான் சொல்லல. ஆனா இனி சர்ச்சைக்கு வராம தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்வு வாழாமல் உங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான எந்த கிரியைகளும் இல்லாமல் தயவு செய்து உங்கள் பணத்தை கொண்டு வந்து இந்த பெட்டியில் போடாதீர்கள். என்றைக்கு உங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியமான விதத்திலே வளர்வதற்கான முயற்சிகளை செய்து, என்றைக்கு நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையை கை கொள்ளுகிறதிலே கவனமா இருந்து, அதன் அடிப்படையில உங்க கையில கொஞ்சம் இருந்தாலும் 2 காசா இருந்தாலும் சரி, பழைய ரூபா நோட்டா இருந்தாலும் சரி போடுங்க. அது போதும். என்னையும் என் பிள்ளைகளையும் பிழைக்க வைப்பதற்காக தயவு செய்து நீங்கள் கரங்களை நீட்ட வேண்டாம். அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்க முடியாது. ஏன்னா பொருளாதாரத்தை வைத்து கர்த்தரின் ஊழியத்தை ஆசீர்வதிக்கல. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனாலதான் ஊழியம் நடக்குது. எதனாலதான் ஊழியம் நடக்குது? என் கையில பணம் நிறைய வச்சிருக்கிறதுனால ஊழியம் நடக்குதான்? அப்படின்னா ஒரு நாள் ஊழியமே செய்ய முடியாது. ஒரு நாள் ஊழியம் செய்ய முடியாது. அவர் என் கூட இருக்கணும். அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பாதையில பயணிக்கிற என்னோடு அதே சிந்தையோடு நீங்கள் பயணிப்பீர்களானால், அதே எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால், அந்த போராட்ட குணம் உங்களுக்கு இருந்தால், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக போராடுகிற ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ள இருந்தால், நீங்க தாராளமா கொடுங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். காணிக்கப்பட்டில விழுகிற கட்டுக்கணக்கான பணத்தை வச்சு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநீதியாக வரக்கூடிய கொஞ்சம் பொருள், அந்த சாபம் வேண்டாம். நீதியான விதத்தில், கர்த்தருக்கு பயந்த விதத்தில் அதுல கிடைக்கிற கொஞ்சம் அது போதுமானது. நித்திய ஜீவனை இழக்கப்படுகிற பொருளாசையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவனுடைய எந்த காரியங்களும் வேண்டாம். இதை செபிக்கும் போது என் மனசுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா ஜெபத்துக்கு போறதில்லை, சபைக்கு ஆராதனைக்கு போறதில்லை, ஆனா காணிக்கை கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? தன்னுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெறுவதற்கு எந்த விதத்திலும் முயற்சி செய்யாத ஒருவன் நித்திய ஜீவனை பெறுகிற ஊழியத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப நம்ம வாங்கறது முன்னால வந்து சொல்லணும், ஏய் நீ சர்ச்சுக்கு போ, நீ சபையின் ஐக்கியத்தில் நினைச்சிரு, அங்க கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் நடக்கும்போது உன் தொழில, உன் வேலையில கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறார், உனக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்கிறார் உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பிறகு உனக்கு கொடு. அது 1000 இல்லைனாலும் பரவாயில்ல, 100 இருந்தாலும் போதும். ஊழியம் செய்யறவங்க கவனிங்க. கர்த்தர் உங்கள் கரங்களில் தருகிற பணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? யாரிடத்திலிருந்து வந்ததா இருக்கணும்? நித்திய ஜீவனை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாத அந்த மனிதனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய காணிக்கைகளினால், அதனாலதான் நம்ம சபையில ஆரம்பத்திலிருந்து நம்ம ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் போனா காணிக்கை வாங்குறது இல்லை. நீங்க செய்யப்படுகிற எந்த ஆராதனையும் எந்த ஊழியங்களும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக தேவனுடைய பிள்ளைகளால் படைக்கப்படுகிற காணிக்கையில தான் நடக்குது. ஆனா அதுலயும் இப்ப நான் ஒரு கட்டுப்பாடு சொல்றேன்.
நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உறவை பேணி காக்காமல் தயவு செய்து காணிக்க பாட்டு பாடும்போது போடாதீங்க. உட்கார்ந்து பேசாம அது தப்புன்னு கிடையாது, நிர்பந்தம்லாம் கிடையாது. யாருக்கானது என்றால் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அதன்படி தேவ வழியில நடக்கிற அந்த மனிதர்கள் தங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கொஞ்சத்திலிருந்து அதை தேவனுடைய ஊழியர்களுக்காக படைக்கும்போது அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு பிரயோஜனம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, அநேக தடவை நான் குறைவுபட்டேன். பவுலே, நீ தேவ சித்தத்தின்படியாய் ஊழியம் செய்தவல்லவா, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் பொருளாதாரத்தில் குறைவு வந்துச்சு? ஆமா, அவருக்குள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாரும் கூட அவர் உடன்படலை, சிலர் தான் உடன்பட்டாங்கன்னு சொல்றாரு. அதுல இருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம் என்னவா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவிடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம். என் கையில சேரக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல, என்னோடு இருக்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற முடியும். பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்றாற் போல என்னுடைய ஊழியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வருவதில்லை. மாறாக கர்த்தரோடு இசைந்து நடந்தால் அப்பொழுதுதான் எனக்கு ஏற்றம். கர்த்தரோடு இசைந்து நடக்கிறதிலே குறைவுபட்டால் அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி. அதுதான் என்னுடைய பிரையாரிட்டி. அதற்கு தேவனுடைய கிருபை நம்மோடு இருப்பதாக சொல்லிக்கலாம்.